Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய கோகனட் மில்க் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சொதி பண்ண போறோம். வெங்காயம் தக்காளி மட்டும் தான் இன்னைக்கு நான் வந்து சேர்க்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காய்கறி வேணும் அப்படின்னா இதே மெத்தட்ல காய்கறி சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் சொதி செய்யறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரே ஒரு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை முடிஞ்சா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே அளவு பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தாலும் நீங்கள் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் இன்னுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு அரை வெங்காயம் இல்லைன்னா ஒரு 3/4 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவோட காரம் தான் நம்ம வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா நல்லா காரமான மிளகா இருந்தால் ஒரு 3-4 வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொடிசாக சாப் பண்ண தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவுமே நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் அப்படிங்கும்போது ரொம்பவும் அந்த புளிப்பு தன்மை கொடுத்துடக்கூடாது. அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இது வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் இந்த டைமில் லைட்டாக வந்து பாயில் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை பச்சை பட்டாணியாகவே கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஒரு பிரியாணி இலை ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அந்த டைமில் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம குழஞ்சி மற்ற பொருட்களில் வந்து நம்ம சமைக்கும் போது இது வந்து நல்லா மசிச்சு வேக வைப்போம் இல்லையா, ஆனால் இந்த தேங்காய் பால் சொதிக்கு மட்டும் நம்ம அந்த மாதிரி மசிச்சு வேக வைக்கக்கூடாது. அந்த தக்காளி வந்து இருக்கணும், ஆனால் அதே சமயம் நம்ம மசிக்கக்கூடாது. ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் அப்படின்னு தனியாக ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முதல் பால் வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்த பாலை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்து ஒரு கொதிக்க வச்சுக்குவோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த பாலை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த தேங்காய் பால் சொதி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா இது சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் சொதி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுருக்கோம். ஸோ நமக்கு காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் டெய்லியும் ஒரே மாதிரி தேங்காய் பால் மட்டும் வச்சு கொடுக்கறது, இல்லை அப்படின்னா சட்னி, சாம்பார் இது கூட வந்து அப்பம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் சொதி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.